இப்போது இந்தியா முழுவதும் தமிழ் முதன்மை மாநிலங்கிற எதில் இந்த 10 லட்சம் கோடி கடன், ஊழல், இந்த கட்டப்பஞ்சு இதுலையா கட்சியை வைத்து ஆட்சியின் சாதனைன்னு கூறி விழா நடத்துகிறாங்க, பெருமை பற்றிக்கிறாங்க. மது விற்பனை 140 வருவாய் அதிகம்னா அது எதுக்கு? குடும்பத்தை அழைச்சல் ஆண்களுக்கு இப்படி போதைக்கு அடிமையாக்கி எப்படி சாதனை எடுத்த முடியும்? இல்லத்தரசிக்கு வேறு அப்படி சோதனை தான். அப்போ இந்த பக்கம் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வாங்கின்னு போவோம். ஏன் அப்போ இது போன்று தான் நெல் கொள்முதல் நிலையங்கள். பொதுவாக நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாதனால மழையில் நினைஞ்சு தானியம் வீணாக போகுது. வெற்றி விளம்பரம், இலவச திட்டம் செலவு செய்து குறைத்து இதுபோல் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்தினால் அதை செய்ய மாட்டோம். அது நடிகை நிலையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அது பாராட்டு விழா. இப்படி கேவலமான இது எல்லா பக்கமும் மக்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நடிகர் மைனாரிட்டிகிட்ட மட்டும் ஓட்டை வாங்கின்னு வர வேண்டியது தானே, வேறு ஓட்டெல்லாம் எதுக்கு? இதில் வேறு ஓட்டை பார்க்கறதுக்கு ஒரு பூத்துக்கு 10 பேர் வேறு போகிறோம். அவ்வளோ பயம். டபுள் ஓட்டு அதெல்லாம் எடுப்பாங்க. சரியான நேரத்துக்கு கொள்முதல் செய்து அரிசி உடனுக்குடன் இதெல்லாம் கிடையாது. இலவச அரிசி கொடுப்பதுக்கு பதில் தரமான அரிசி கொடுக்கலாம், அதுவும் கிடையாது. இத்தனையும் வீணாக போகுது. அங்கே குப்பையில் போடுற அரிசி மாதிரி கொடுக்குற ரேஷனில் என்ன மக்கள் நலன் சார்ந்த விஷயம் ஒன்றும் கிடையாது. வருமானத்தில் அல்லவா தமிழகம் தண்ணீர் பெற்ற முதல் சரித்திரம் படைக்கும். டாஸ்மாக் விற்பனை வாயிலாக சரித்திரம் படைக்க நினைத்தால் அது கஷ்டம்தான். இதில் இன்னொன்று, நேற்று ஏதோ விஜய் ஒரு பொதுக்குழுவாக எனக்கும் திமுக தான் போட்டிங்கிற. அது எப்படி? விஜய்க்கு எத்தனை பர்சன்ட்னு தெரியல, வந்தோடனே அப்படியே ஆட்சி அள்ளி கொடுத்துருவாங்களா தூக்கி? எப்படி? அவன் கேட்ரஸ்ன்னு அந்த கேட்ரஸ் எங்கே ஓட்டு போடுவானே தெரியாது, அவன் ஓட்டு இருக்கானே தெரியல அவனுக்கெல்லாம். இப்படி ஆழத்தை விடுறது. இதில் என்னென்னா, ஒரு வேளை இதில் டெல்லி அமித்ஷாவோட கை இருக்குமோ, ஏன்னா அவர் டாக்டிஸ் பண்ணுவார். இப்போ இந்த ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பைஜெயந்த் பாண்டே வந்திருக்காருன்னு குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? டெல்லியில் ஆட்சி மாற காரணம் வந்தார். அப்போ கதிகளையும் கிடக்கிறான் திமுக. ஒன்றும் செய்யலை. கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வந்துருச்சு தூங்கிட்டு. அப்போது அந்த கள்ள ஓட்டெலாம் போச்சுன்னா லபாத்தி போன் ஆள் அனுப்புகிறான். அதை எடுக்கத்தான் எடுப்பாங்க. மீறி போச்சுன்னா கட்சிக்கு நடவடிக்கை எடுக்க முடியும், தேர்தல் ஆணையம். இல்லைன்னா இவங்களை கூட்டுருவாங்க, பட்டாலியன் கொண்டு இறக்கிடுவாங்க. ஆச்சா, அதனால் நீ என்ன வேணால் கரெக்டாக கத்திக்கோ, ஓகே? நீயும் ஒரு சாதா கட்சி தான், எல்லோரும் மாதிரி தான், எல்லோரும் மாதிரி முதல்வர் தான், எல்லாம் இதுவும் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறது தான் இதில். அப்போ இங்கே அட்லீஸ்ட் விஜய் தனியாக நிற்கிறேன் அந்த ஒரு முதல்வர் கேண்டிடேட் சொன்னால், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை உருவிட்டோம்னா திமுக இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா ஏதோ பிளான் இருக்கும் இருக்குது. அது உங்களுக்கு டிசம்பர் ஜனவரிக்கு மேலே வெளிப்படும். அது ஒரு பிளான் டெல்லி பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்னா. ஸோ வரத்தான் போகுது வெளியில், பொறுத்து பார்ப்போம். நன்றி.